இனி திருக்குர்ஆனிலிருந்து நபி இந்த உம்மத்தில் தோன்ற முடியும் என்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற நிபந்தனைகள் என்ன, அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்பதை நான் அடுத்து உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன். தற்போது ஹாத்தமன் நபியின் என்ற சொற்றொடருள்ள திருக்குர்ஆன் வசனம் நீங்களாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு நபி என்ற பதவியையும் அந்தஸ்தையும் அடைய முடியும் என்பதற்கு திருக்குர்ஆன் கூறுகின்ற விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். சூரா அன்-நிசாவுடைய 70வது வசனத்தை முதலில் நான் உங்கள் முன் வைக்கின்றேன். அல்லாஹ் அதில் கூறுகின்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வமன் யுதிஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. வமன் யுதிஇல்லாஹ வர் ரசூல, எவர் அல்லாஹ்வையும் இந்த தூதரையும், அர் ரசூல் என்றால் குறிப்பாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். எவர் அல்லாஹ்வையும் இந்த தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக பின்பற்றி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் தனது அருட்கொடையை வழங்கிய அந்த பிரிவினர்கள் இருப்பார்கள். அவர்கள் யார்? மினன் நபீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்கள் நபிமார்களாக இருப்பார்கள், சித்திக்குகளாக உண்மையாளராக இருப்பார்கள், ஷஹீதுகளாக உயிர் தியாகிகளாக இருப்பார்கள், சாலிஹீன்களாக நல்லடியார்களாக இருப்பார்கள். வஹஸன உலாயிக ரஃபீகா, இவர்களே சிறந்த தோழர்களாவார்கள். இங்கு அல்லாஹ் மிக முக்கிய நிபந்தனையாக வைப்பது, அல்லாஹையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் ஏற்கனவே அருள் செய்துள்ள, ஏனென்றால் அன்அமல்லாஹு அலைஹிம் என்றால் அல்லாஹ் இதற்கு முன்னர் அருள் செய்துள்ள என்ற பொருளை நாம் கொடுக்க முடியும். என்றால் அல்லாஹ் அதை கடந்த காலத்தில் கூறுகின்றான். அன்அமல்லாஹு அலைஹிம், எவர்களுக்கு அல்லாஹ் இதற்கு முன்னர் அருள் செய்தானோ அதே அருள்கள் இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கும் கிடைக்கும். அது என்ன? அல்லாஹ்வின் திருத்தூதரையும் பின்பற்றுவதன் மூலமாக ஒருவர் நபியாக ஆக முடியும், சித்திகாக ஆக முடியும், ஷஹீதாக ஆக முடியும், சாலிஹ் அதாவது நல்லடியாராக ஆக முடியும். இப்போது மாற்று கருத்துடைய நண்பர்கள் இதற்கு என்ன பொருள் கூறுகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் மா உடன் இருத்தல் என்ற சொல் வருகிறது. உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அருள் புரிந்த அந்த நபர்களோடு இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வையும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அத்தகைய மக்கள் அல்லாஹ் அருள் செய்த அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பெற்ற அந்த மக்களோடு மறுமையில் இருப்பார்கள் என்ற பொருளை அவர்கள் கொள்கின்றார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கூறுகின்ற பொருளும் இவர்கள் கூறுகின்ற பொருளும் எந்த அளவுக்கு சரியானது என்பதை நடுநிலையோடு சிந்திக்கும் போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். திருக்குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு இந்த மா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றான். உதாரணமாக திருக்குர்ஆனில் துஆ கற்று தந்திருக்கின்றான், வதவஃபனா மஅல் அப்ரார், எங்களை நல்லடியார்களோடு மரணிக்க செய்வாயாக. அதற்கு என்ன பொருள்? நல்லடியார்களை மரணித்து அவர்களை குழியில் வைக்கும் போது நம்மையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்கு பொருளா, அல்லது நல்லடியார்களாக எங்களை நல்லவர்களாக எங்களை மரணிக்க செய்வாய் என்ற பொருளா? சற்று சிந்தித்தால் நமக்கு தெரியும், நல்லவர்களாக மரணிக்க செய்வாய் என்றுதான் பொருளாக. அது அரபியினுடைய சொற்றொடருக்கு அப்படித்தான் பொருள் கொள்ள முடியும். இன்னொரு கேள்வி என்ன எழுகிறது என்றால், இந்த உம்மத்தில் அல்லாஹ்வையும்
ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக ஒருவர் சாலிஹ், அதாவது நல்லடியார் என்ற அந்தஸ்தை கூட பெற முடியாது. மாறாக அவர் மறுமையில் நல்லடியார்களோடு இருப்பார். அல்லாஹ்வையும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக ஒருவர் ஷஹீத், உயிர் தியாகி என்ற அந்தஸ்தை இனி பெற முடியாது. அவர் மறுமையில் ஷஹீதுகளோடு, உயிர் தியாகிகளோடு இருப்பார். அல்லாஹ்வையும் திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக ஒருவர் சித்திக், உண்மையாளராகவும் இருக்க முடியாது. ஆனால் மறுமையில் அவர் சித்திகளோடு இருப்பார். இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டியது வரும். நபிமார்களோடு மட்டும் இருப்பார் என்று கூற முடியாது. ஏனென்றால் இந்த வசனத்தில் 4 பதவிகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் அதில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்திற்கும் அவருடைய உயர் தகுதிக்கும் எந்த அளவு இழிவை ஏற்படுத்தக்கூடிய கருத்தை நாம் தருகின்றோம். அல்லாஹ்வையும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக இந்த உம்மத்தில் ஒருவர் நல்லடியாராக கூட ஆக முடியாது. மாறாக மறுமையில்தான் அவர் நல்லடியார்களோடு சேர்ந்து அமர முடியும் என்று பொருள் கொண்டால் அது நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தனை திறனுக்கும் உகந்ததாக இருக்கிறதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வஹஸ்ஸுன உலாயிக ரஃபீகா, இவர்கள்தான் சிறந்த தோழர்கள். ஆக இம்மையில் அந்த உயர் பதவிகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மறுமையில் எங்கிருந்து கிடைக்கப் போகிறது? எனவே இந்த வசனம் மிக தெளிவாக கூறுகிறது என்னவென்றால், நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இவ்வாறு துஆ செய்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று நாம் துஆ செய்து கொண்டே இருக்கின்றோம். ஐவேளை தொழுகையிலும் துஆ செய்கின்றோம். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டவாறு நமக்கு கூறுகின்றான். உண்மையிலேயே நீங்கள் இந்த துஆவை செயல் வடிவத்தில் காட்டுவதாக இருந்தால் அல்லாஹ்வையும் இந்த தூதரையும் நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள். பின்பற்றினால் அன்அமல்லாஹு அலைஹிம் என்று நீங்கள் கேட்டிருக்கிறாங்க. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இறைவா நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த அருள்குடைகளை எங்களுக்கும் தா என்று கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு கூறுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வையும் இந்த தூதரையும் பின்பற்றுவதற்கு இவ்வுலகிலேயே இந்த 4 பதவிகளும் இந்த உயர்வான அந்தஸ்துகளும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்ற நற்செய்தியை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எனவே இந்த வசனத்தில் இருக்கின்ற நிலையில் ஹாத்தமுன் நபியின் என்பதற்கு நபிமார்களின் காலத்தின் அடிப்படையில் இறுதியானவர் என்ற பொருளை ஒருபோதும் நாம் கொடுக்க முடியாது. இதற்கு பிறகு அல்லாஹ் பல வசனங்களில் மிக தெளிவாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் தோன்ற முடியும் என்பதை எடுத்துக் கூறுகின்றார். உதாரணமாக மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம் சூரா அல் ஹஜ்ஜில் வருகிறது. அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகதி வ ருசுலம் மினன் நாஸ், அல்லாஹ் மலக்குகளில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றான், தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருப்பான். இப்ப நம்ம முஹம்மது முஸ்தபா என்று கூறுகின்றோம் என்றால் முஸ்தபா என்றால் என்ன பொருள்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த வசனத்தில் அல்லாஹு யஸ்தஃபி என்று வருகிறது. அல்லாஹு யஸ்தஃபி என்றால் அது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அரபியில் இஸ்தஃபா என்றால் தேர்ந்தெடுத்தான், யஸ்தஃபி என்றால் தேர்ந்தெடுக்கின்றான், தேர்ந்தெடுப்பான். நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டுமே. இப்ப அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், அல்லாஹ் மலக்குகளில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றான், தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருப்பான். ஆக இது அல்லாஹ்வுடைய ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நடைமுறையாகும். எப்போதெல்லாம் மக்கள் இறைவனை வணங்குவதை விட்டு விலகி தீய சக்திகள் மேலோங்குகின்றதோ, இறைவனை விட்டு மக்கள் தனியாக வந்து விடுகின்றார்களோ, அவர்களுடைய அறியாமையினுடைய இருளில் மூழ்கி விடுகின்றார்களோ, தௌஹீத் இல்லாமல் ஆகின்றதோ, அப்போதெல்லாம்
நபிமார்களை அனுப்புவது இறைவனுடைய நடைமுறையாக இருக்கிறது, மாறாத நடைமுறையாக இருக்கிறது. இந்த நடைமுறை நின்று விட்டது, அதாவது அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகின்ற அந்த நடைமுறை நின்று விட்டது என்று திருக்குர்ஆனில் எங்குமே கூறப்படவில்லை என்பதுதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தினுடைய ஆணித்தரமான வாதமாகும். அல்லாஹ் தான் நாடும் போது தனது தூதர்களை எப்போதுமே அனுப்பி கொண்டே இருப்பான். அந்த நடைமுறை நிற்கவில்லை. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 40வது சூராவுடைய 35வது வசனத்தை பாருங்கள். அதனுடைய கருத்தை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், இதற்கு முன்னர் யூசுப் உங்களிடம் தெளிவான அடையாளங்களுடன் வந்தார். அவர் மரணித்த பிறகு அல்லாஹ் இனி எவரையும் தூதராக அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் கூறினீர்கள். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் விடல, தொடர்ந்து கூறுகின்றான், கஸாலிக யுஸில்லுல்லாஹு மன் ஹுவ முஸ்ரிஃபும் முர்தாப். இவ்வாறே சந்தேகம் கொண்டு வரம்பு மீறி செயல்படுவோர்களை அல்லாஹ் வழிகேடர்கள் என்று தீர்மானித்து விட்டான். வழிகேடர்கள் என்று தீர்மானித்து விட்டான் நான் மொழிபெயர்த்து ஜான் ட்ரஸ்டினுடைய மொழிபெயர்ப்பு நீங்க பார்க்கலாம். அப்போ யூசுப் நபியினுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஏன் சொன்னான், இதுதான் கேள்வி. இப்போ திருக்குர்ஆன்ல நமக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் தோன்றிய பல நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் எடுத்து கூறுகின்றான். ஆது சமுதாயத்தில் இந்த தூதர் தோன்றினார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார்கள், அவர்களை மக்கள் மறுத்தார்கள், அதன் காரணமாக வெள்ளம் வந்தது அல்லது பூகம்பம் வந்தது, பேரழிவுகள் வந்தன. இதனை எல்லாம் ஏன் நமக்கு கூறுகின்றான்? வெறும் கதைகளாக கூறுகின்றானா அல்லது அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூறுகின்றானா? படிப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கூறுகின்றான் என்பது உறுதி. அப்படியானால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏன் இந்த உம்மத்திற்கு கூறினான்? கூறிவிட்டு அவன் வெறுமனே இருந்து விடவில்லை. என்ன கூறுகின்றான்? யூசுப் நபி உங்களிடம் தெளிவான அடையாளமுடன் வந்தார். அவர் மரணித்த பிறகு அல்லாஹ் இனி எவரையும் நபியாக அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் கூறினீர்கள். கஸாலிக யுஸில்லுல்லாஹு மன் ஹுவ முஸ்ரிஃபுன் முர்தாப். இவ்வாறு சந்தேகம் கொண்டு வரம்பு மீறி செயல்படுபவர்களை அல்லாஹ் வழிகேடர்கள் என்று தீர்மானித்து விட்டான். என்ன அர்த்தம்னா, இனி அல்லாஹ் எவரையும் நபியாக அனுப்ப மாட்டான் என்று கூறக்கூடிய இந்த வழக்கம் இப்போது மட்டும் அல்ல, இதற்கு முன்னுள்ள நபிமாருடைய காலத்திலும் ஒவ்வொரு நபியினுடைய மரணத்திற்கு பிறகு இவ்வாறு கூறி வந்திருக்கின்றார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கை கிறிஸ்துவரிடத்தில் இருக்கிறது. இது ஒரு புதிய கொள்கை என்று நாம் கூறுவதற்கே வழியில்லை. எனவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதில் கூறுகின்றான், இதற்கு முன்னுள்ள நபிமார்களை குறித்தும் இவர்கள் இவ்வாறே சந்தேகம் கொண்டார்கள், அவளை இவ்வாறே மறுத்தார்கள். எனவே மீண்டும் நான் கூறுகின்றேன், நபிமார்களை அனுப்புவது அல்லாஹ்வுடைய நடைமுறையாக இருக்கிறது. அந்த நபி வருவதை அல்லாஹ் நிறுத்திவிட்டான் என்று திருக்குர்ஆனில் எங்குமே கூறப்படவில்லை. அதே சமயத்தில் நான் முதலில் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இனி நபியாக வரக்கூடியவருக்கு ஒரு புதிய ஷரியத்தையோ ஒரு புதிய வேதத்தையோ ஒரு புதிய கலிமாவையோ கொண்டு வருவோர் இனி இந்த உம்மத்தில் நபியாக வர முடியாது. மாறாக அல்லாஹ்வையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியவாறு எவர் நடக்கின்றாரோ அவர்களிலிருந்து தான் நபிமார்கள் தோன்ற முடியும் என்று அல்லாஹ் அந்த கருத்தை தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றார். எனவே இது முஹம்மதிய உம்மத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சமாகும். அதாவது இதற்கு முன்னுள்ள தூதர்களை பின்பற்றுவதனால் நபித்துவ அந்தஸ்து கிடைத்ததாக திருக்குர்ஆன் எங்குமே கூறவில்லை. அதாவது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னர் எத்தனையோ தூதர்கள் தோன்றினார்கள், ஆனால் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் நபித்துவத்தினுடைய அந்த அந்தஸ்தை வழங்குவான் என்று எங்குமே திருக்குர்ஆனில் இல்லை. ஆனால் அல்லாஹ்வையும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுவதன் மூலமாக இந்த உம்மத்தில் உம்மத்தி நபியாக, இந்த உம்மத்தை சார்ந்த ஒருவர் வருவார் என்பதை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் திருக்குர்ஆன் சுன்னத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் மாற்று கருத்துடையவருடைய அவருடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்கள். இந்த உம்மத்தில் நபியாக வருவதற்கு எவருக்குமே தகுதி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தில் தோன்றிய
ஒரு தூதரை கடனாக பெற்று அவர் முகமதிய உம்மத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்புகின்றார்கள். இதில் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வான அந்தஸ்துக்கு களங்கம் ஏற்படுகிறதா, அல்லது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கை திருக்குரான் மற்றும் நபிமொழியின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த உயர்வான அந்தஸ்து உம்மத்திற்கு கிடைக்கிறது என்றால், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர் தகுதிக்கு எந்த அளவு ஒளியூட்டக்கூடியதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை எந்த அளவு உயர்த்தக்கூடியதாக இந்த விஷயம் இருக்கிறது என்பதை நடுநிலையோடு சிந்திப்பவர்களுக்கு இந்த விஷயம் புரிந்துவிடும். பிறகு அடுத்த வசனம் 3வது சூராவுடைய 82வது வசனம். கோவை விவாதத்தின் போதும் இந்த வசனத்தை எடுத்து வைத்தார்கள். பொதுவாக முஸ்லிம் பெருமக்கள் அதை புரிந்து கொள்வதற்காக நான் மீண்டும் அதை எடுத்து கூறுகின்றேன். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் எல்லா நபிமார்களிடத்திலும் ஒரு உடன்படிக்கையை வாங்குகின்றான். வைது அகதல்லாஹு மீசாக்கன் நபியின். அந்த நேரத்தை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எல்லா நபிமார்களிடத்திலும் ஒரு உடன்படிக்கையை வாங்குகின்றான். என்ன உடன்படிக்கை? லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் வழங்குகின்றேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முசத்திக்கும் லிமா மாக்கும். அந்த வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தந்த பிறகு அந்த வேதத்தையும் ஞானத்தையும் மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் உங்களிடம் வந்தால், லயுக்மினன்ன பிஹி வலிதன்சுரன்னா, அவர் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து வருகிறது, நீங்கள் நான் கூறிய இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஏற்றுக்கொண்டோம் என்ற நபிமார்கள் கூறுகின்றார்கள். நீங்களும் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாக இருக்கின்றேன் அல்லாஹ் கூறுகின்றான். எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் இந்த உடன்படிக்கையை வாங்கி இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் வாங்கி இருக்கின்றார். என்றால் சூரா அல் அஹ்ஸாபுடைய 33வது சூராவுடைய 8வது வசனத்தில் வருகிறது, வைது அஹஸ்னா மீசாக்கன் நபியீன வ மின்க. நாம் நிச்சயமாக நபிமார்களிடத்தில் ஒரு உடன்படிக்கையை வாங்கியிருக்கின்றோம், மின்க உம்மிடமும் வாங்கியிருக்கின்றோம். பிறகு அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், நூஹ் அனைவரும் இந்த உடன்படிக்கையை வாங்கியிருக்கின்றோம் என்று கூறுகின்றான். ஆக மீசாக்கு நபியின் நபிமார்களிடத்தில் உடன்படிக்கையை வாங்கியது என்று இந்த 2 இடத்தில் தான் வருகிறது. அதாவது 3வது சூராவுடைய 82வது வசனத்திலும் சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 8வது வசனத்திலும் வருகிறது. என்ன வருகிறது? மீசாக்கு நபியின் நபிமார்களிடத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை வாங்கியிருக்கிறான். குறிப்பாக மின்க உம்மிடமும், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த உடன்படிக்கை வாங்கப்பட்டிருக்கிறது. என்ன உடன்படிக்கை? அவன் வேதத்தையும் ஞானத்தையும் நமக்கு தந்த பிறகு, வேதம் என்பது குர்ஆன், ஞானம் அதை விளக்குகின்ற ஹதீஸ், ரெண்டே அல்லாஹ் நமக்கு தந்துட்டான். பிறகு சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முசத்திக்கும் லிமா மாக்கும். பிறகு இந்த இரண்டையும் மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் உங்களிடம் வந்தால், ஏன்னா வரக்கூடிய ஒரு புதிய ஷரியத்தை கொண்டு வர மாட்டார், புதிய விஷயங்களை சொல்ல மாட்டார், குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்கி கூறக்கூடிய, அதை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் உங்களிடம் வந்தால், வல யுக்மினன்ன, அவர் மீது நீங்கள் கண்டிப்பாக ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்கு மாற்று கருத்துடையவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபி உயிரோடு இருக்கும் போது இன்னொரு நபி வந்தாதான் ஈமான் கொள்ளணும்னு அதுல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அல்லாஹ் சொல்றான், வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கிய பிறகு அதை மெய்ப்பிக்கக்கூடிய தூதர் உங்களிடம் வந்தால்னா, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே இன்னொருத்தர் வந்தாதான் ஈமான் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்குது என்று கூறுகின்றார். ஆனால் அல்லாஹ் இதற்கு அடுத்த வசனத்தில் கூறுகின்றான், அதாவது இந்த மீசாக்கு நபியினுடைய இந்த வசனம் எங்கு வருகிறது? திருக்குறான்ல 3:82க்கு பிறகு 83வது வசனத்தை பார்த்தால், இதற்கு பிறகும் எவர் முகம் திருப்பி செல்கின்றாரோ, ஃபமன் தவல்லா பாததாலிக்க, இதற்கு பிறகும் யார் முகம் திருப்பி செல்கின்றார்களோ, இதற்கு பிறகும் யார் மறுக்கின்றாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக அப்படிப்பட்டவர் கட்டுப்படாதவர்கள், குழப்பவாதிகள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது நபிமாரிடத்தில் மட்டும் வாங்கப்பட்ட உடன்படிக்கையா இருந்தால், நபிமார்கள் இறைவனுடைய கட்டளையை மறுப்பார்கள், அல்லது நபிமார்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்களாக முகம் திருப்பி சென்று விடுவார் என்ற பொருளை கொள்ள முடியாது. அந்த அடுத்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இது நிச்சயமாக முகம்மதிய உம்மத்திற்கு
வாங்கப்பட உடன்படிக்கை தான். அதாவது ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்திற்கு சொல்லிட்டு போவாங்க, தனக்கு பிறகு இப்படி ஒரு நபி வருவார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ நபிமார்கள்ட்ட மட்டும் வாங்கின உடன்படிக்கை அல்ல இது. ஏன்றால் நபிமார்கள் ஒருபோதும் முகம் திருப்பி செல்லவும் மாட்டார்கள், அவர்கள் மறுக்கவும் மாட்டார்கள், அவர்கள் குழப்பவாதிகளாக இருக்கவும் முடியாது. ஆக இந்த வசனத்திலிருந்து தெளிவாக தெரிகிற கருத்து என்னவென்றால், எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் உடன்படிக்கை வாங்கி இருக்கின்றான். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த உடன்படிக்கை வாங்கப்பட்டிருக்கிறது. வேதமாகிய திருக்குரானையும் ஞானமாகிய நபிமொழிகளையும் அல்லாஹ் நமக்கு தந்த பிறகு அதை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த வசனம் மிக தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஹதீஸையும் குரானையும் ஹதீஸையும் மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் கண்டிப்பாக தோன்றுவார் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது.